கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். வேண்டிய தேர்தல் பணி கொடுத்தோம். எவ்வாறெல்லாம் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும், என்னென்ன விதத்தில் நம்ம தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், என்னென்ன சவால்கள் நம் முன்ன இருக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு நமக்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது, பொதுமக்களின் ஆதரவு இருக்கிறது, அதை முடக்க திமுக என்னவெல்லாம் செய்கிறது, அதை எதிர்கொண்டு எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் போன்ற அனைத்து குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதுல தீர்மானங்கள் குறித்து ஏற்கனவே உங்களுடைய அனைத்து ஊடகங்களுக்கும் அந்த தீர்மானங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைய கூட்டங்கள் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்த 3 மாதங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகள் குறித்தும் அடுத்த இந்த சிறப்பு குழு குறித்தும் அனைத்தையும் முடிவுகளையும் எடுக்கப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. இல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தை குழு எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து விரைவில் அறிவிப்பார். அதெல்லாம் தலைவரின் ஒப்புதலோடு தலைவர் தான் அறிவிப்பார். அதை விரைவில் அறிவிப்பார். இல்ல, அதுக்கான நாள்கள் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தலைவர் அறிவிப்பார், ஏன்னா தலைவருக்கு தெரியும் எப்போது இதை முடிவெடுக்க வேண்டும் என்று. சோ அந்த குழுக்கள் எல்லாம் விரைவில் எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார். அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த அனைவரும் முன்னிலையும் அது வந்து தலைவரின் ஒப்புதலுக்கு இல்ல, நம்ம கூட்டணி குறித்து இன்று இன்னொரு தீர்மானத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே, அவர்கள் ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும். அதுபோல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழுக்கள் அமைக்கப்படும். இதெல்லாம் முடிவெடுத்த பிறகு எங்களுடைய தலைவர் வாயிலாக இது அறிவிக்கப்படும். சோ கூட்டணி முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தலைவர் வாயிலாக அறிவிக்கப்படும். இல்ல, மக்கள் சந்திப்புல நடக்கிற சவால்கள், பிரச்சனைகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா கட்சியிலும் நடக்குது. இதுல எல்லா கட்சியிலும் மக்கள் சந்திப்பு நடக்குது. நாங்கள் இப்ப வந்து கூட்டங்களாகவும், ஏன்னா ரோட் ஷோக்கு அவங்க அனுமதி இல்லாத பட்சத்துல கூட்டங்களாகவும் நடைபெறுவதற்கு நாங்க அனுமதி கேட்டு கொடுத்துருக்கோம். சோ அதுல நிறைய இடத்துல நிறைய இது ரீதியாக காவல்துறை ரீதியாகவும் அங்க நிர்வாக குழு ரீதியாகவும் நிறைய வந்து எங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது. இது எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லா கட்சியும் நடத்துறாங்க. இது எதனால் திமுக செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அவருடைய ஒரே குறிக்கோள் எங்களை எந்த விதத்திலும் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான. அதையும் தாண்டி கண்டிப்பாக மக்கள் இடத்தில் பெரிய ஆதரவு இருக்குது. இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்தெந்த வகையில எங்களுக்கு எல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்க, எந்தெந்த வகையில எங்களுடைய பிரச்சாரங்களை தடுக்கிறாங்க, எந்தெந்த வகையில் எங்களுக்கு எல்லா விதத்திலும் முட்டுக்கட்டை ஒவ்வொரு இடத்திலும் போடுறாங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சாரங்கள், எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்புகள் கண்டிப்பாக நடைபெறும். எல்லாத்தையும் நாங்கள் கடந்து கண்டிப்பாக சந்திப்புகள். போன்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள் விருப்பமனு தாக்கல் செய்யக்கூடிய பணியை தொடங்கிடுச்சு. தாவேக்கால அந்த பணிகள் எப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கட்சியில மட்டும் தான் இருக்கு. இதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்கு. இதுக்கு இன்னும் ஜனவரி, பிப்ரவரி மாசங்கள்ல பண்ணலாம். அது எங்க தலைவர் கண்டிப்பாக முடிவெடுப்பார். இன்று நம்ம மக்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திமுக செய்யும் ஊழல்கள், திமுகவிடம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது அனைத்து குறித்தும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம சந்திக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாரமா பார்த்துட்டு இருப்போம். இந்த ஒரு வாரத்தில் பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி, அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பற்றி. சோ இதுவரை திமுகவிடம் வந்து எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணம் இல்ல, 100 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி 2000 கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும், ஒரு அமைச்சரிடம் மட்டும் நான் பிடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு 2 கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க. இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்ல யாருமே இதுவரைக்கும் வாயே திறக்கவில்லை. ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. ஒன்னு ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லுங்க, இல்ல எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ அமைச்சாரு முதல்வர். சோ இப்ப ஏன் அதே மாதிரியான இப்ப வந்து அமலாக்கத்துறையிலிருந்து 2500 இது வந்து பணி நியமனங்கள்ல ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை முதல் கடிதத்தில் சொன்னதாக செய்தி குறிப்பில் வந்திருக்கு. அது இல்லாமல் 1000 கோடி அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக அந்த ஊரக உள்ளாட்சித்துறையில எல்லா இடத்திலும் ஊழல் நடந்திருப்பதாக 2வது கடிதம் அனுப்பப்பட்டதா ஊடகங்கள் எல்லாத்திலும் வந்திருக்கு. சோ இது சம்பந்தமாக இதுவரை ஏன் முதல்வர் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஏன்னா இதுல சாதாரணம் இல்ல, ஒருத்தர் ஏன்னா இந்த உத்தரவுகள், அந்த நியமன உத்தரவுகளை வழங்கியதே முதல்வர் தான். இதுல இன்னும் ஊடகங்கள்ல பல இடத்துல பார்த்தப்ப பார்ட்டி ஃபண்ட்னு கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது திமுகவிற்கு பார்ட்டி ஃபண்ட். திமுக பார்ட்டி ஃபண்ட்னா எங்க அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் கிடையாது.
திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி தான் கலெக்ட் பண்ணியிருக்காரு நேரு அவர்கள், அவருடைய சார்ந்த பிஏக்கள்னு. சோ இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம், சாதாரணமா இல்லை. ஏன்னா இந்த துறையிலும் தான் மக்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுது. ஏன்னா 4000 கோடி 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வடிகால் பணிகள் நடந்திருக்கு. 4.5 வருஷமா நீங்களும் ஊடகங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. 90% முடிஞ்சிச்சு, 85% முடிஞ்சு, 40% முடிஞ்சுன்றாங்க. இது வரைக்கும் எங்க நடந்தது, என்ன முடிஞ்சதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு ஏரியால ஆமால் வடிகால் பண்ணி இந்த இடத்துல முடிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த பணிகள்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும்? இதுவரை அந்த துறையில ரெண்டே விஷயத்துல மட்டும் தான் அவங்க அமலாக்கத்துறை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த துறையில நடந்த எல்லாவற்றிலும் இதே மாதிரி ஊழல் நடந்திருக்கான்னு தெரியல. இது ஒரு அமைச்சரவை மட்டும். இது மாதிரி இருக்க அனைத்து அமைச்சரவைகளிலும் எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நடந்திருக்குன்றது நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை மற்றவர்கள் செய்வார்கள் இல்லையா, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களோட நிர்வாகிகள் இல்ல. இதுல வழக்கு விசாரணை எப்படின்னா, இது வந்து ஊடகத்தில் அமலாக்கத்துறை அனுப்பியிருப்பதாக ஊடகத்தில் வந்துள்ளது. இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக மாநில அரசு, முதல்வர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அனுப்பிச்சிருக்கு, டிஜிபி அமைச்சிருக்கேன்றாங்க, விஜிலன்ஸ் அமைச்சிருக்கேன்றாங்க, அது இல்லாமல் மற்ற துறைகளுக்கு அமைச்சிருக்கேன்றாங்க, ஹோம் செக்ரட்டரி அமைச்சிருக்கேன்றாங்க. இதில் வழக்கு தொடுக்கணும்னா ஒன்னு இடி தொடுக்கணும் வழக்குகள், இல்லன்னா அந்த ஆவணங்கள் யாரிடம் இருக்கோ அவர்கள் வழக்கு தொடுக்கலாம், யாரு பாதிக்கப்பட்டார்களோ. ஆனால் இதிலிருந்து என்னைக்கும் தப்பிக்க முடியாதுன்ற மட்டும் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேணா ஒரு மாசம் தள்ளி போடலாம், ஒரு வாரம் தள்ளி போடலாம், 2 வாரம் தள்ளி போடலாம். ஒன்னே ஒவ்வொரு நாளும் காலம் தாழ்த்தும் போது ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் மறைக்கப்படும். எப்படி ஒரு சில பெரிய பெரிய கேஸ்ல, அந்த கொடைநாடு கேஸ்கள்லாம் எவ்வளவு பேர் மர்ம மரணங்கள்ல போய் முடிஞ்சது, அது மாதிரியான விஷயங்கள் இதுலயும் நடக்கக்கூடாது. விரைவாக இதில் வந்து விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும். ஏன் நீங்க தான் உங்களுக்கு மேல தவறு இல்ல, நாங்க எந்த தப்பும் செய்யலன்னா வழக்கு உங்க டிவிஎஸ்சில தானே வழக்கு தொடுக்க போறீங்க. டிவிஎஸ்சில வழக்கு பதிவு செய்து நீங்கள் விசாரிக்க அவர்கள் ஆவணங்களை கொடுத்துள்ளதாக இடி சொல்லியிருக்காங்க. சோ அதை நீங்க எடுத்து விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சோ இன்னைக்கு காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சிகள் மறைக்கப்படும், சாட்சிகள் அளிக்கப்படும்ன்றதான் இதை மக்கள் மன்றத்தில் முன்னால் வைக்கப்படுகிறது. இது அவர்கள் சீக்கிரமாக இதை வழக்கு பதிவு செய்யப்படும் எல்லோருடைய விருப்பமாக இல்ல ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, கோர்ட்ல ஆன உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு. முதலாவதாக, அடுத்ததாக இது திமுக வந்து ஒரு வாரமா ஆர்டர் போட்டு 3 நாட்களாக திமுக வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணி ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது, எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட வரைக்கும் அது 6 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல. அடுத்ததா என்னன்னா, திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் வந்து 6 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்கள் விளக்கை ஏற்றுவோம் சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்கிறார். இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது. ஏன்னா எதுக்காக ஒரு அரசு வழக்கறிஞர், திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல, ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிருக்கணும், ஆமான்னு சொல்லிருக்கணும். 6 மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்க வந்து விளக்கேற்றோம் சொன்னனாலதான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது. சோ தவறான தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும். எப்பயுமே ஒரு பின்பற்றப்படுற ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல நீதிமன்றம் 3 நாட்கள்ல அவங்க வந்து நீதிமன்றத்தில் 3 நாட்கள் ஆணை பிறப்பிக்கப்படும் வச்சிருக்கு. நிறைய இடத்துல நீதிமன்றங்கள் மீது நாங்கள் எப்பயுமே வந்து நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கப்போ இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நினைச்சோம். ஆனால் இப்பவும் இதில் நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கு, வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம். வேற ஏதாவது இல்ல நீதிமன்றங்களுடைய விவகாரத்தில் நம்ம தலையிட வேண்டாம், அது வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். மற்றது இல்ல கட்சி தலைவர் வரதா இருந்தா அது அறிவிக்கப்படும். நீங்க சொல்லுங்க. இல்ல தெளிவா சொல்லியாச்சு, இன்னைக்கு இருக்க தீர்மானத்துல வரைக்கும் தெளிவா சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சந்தேகம் இருக்கு? வேற ஏதாவது கேள்வி? இல்ல அவங்க எல்லாத்தையும் பேசலாம். அவர் வந்து முதல்ல இந்தியா முழுவதும் சர்க்காரியா ஊழல், விஞ்ஞான ஊழல் செய்தவருக்கு பாரத ரத்னா கொடுக்கும் போதெல்லாம் உலகத்துல எதற்கு எடுத்துக்காட்டா அவங்க கொண்டு போறாங்கன்னே தெரியல. அதெல்லாம் உலகத்துல இருக்க எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேற ஏதாவது நீங்க எவ்வளவு தூரம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களை நீங்க ரிலே பண்ணி பேசினாலும் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்க பல முறை தெளிவாக சொல்லிவிட்டோம். திரும்ப அதுல கேட்கறதுக்கு
ஒன்றுமே இல்லை. பாண்டிச்சேரியிலேயே எங்களுடைய தலைவர் வந்து அது சம்பந்தமாக என்ன பேசணுமோ தெளிவா பேசிட்டாரு. ஒன்றிய அரசு என்ன சொல்லணும்னு தெளிவா சொல்லிட்டாரு. இது திரும்ப திரும்ப நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கூட்டணி குறித்து கண்டிப்பாக எங்களுடைய தலைவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. அதே இதுல எங்க நிலைப்பாடிலும் எந்த மாற்றம் இல்லை. இல்ல, அது எங்க தலைவர் முடிவு செய்வார். இன்று அவங்களுடைய கட்சி சார்பாக வந்து அழைப்புகள் விடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பா எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். ஏன்னா அது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய இதுலயும் தீர்மானங்களையும் அது ஒன்னாவது தீர்மானம். அதனால கண்டிப்பா சம்பந்தமாக முடிவு திமுக அல்லாத கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவோட இல்ல இது சம்பந்தமா இல்ல இதுல என்ன மாதிரியாக கலந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்வார். ஏன்னா இப்பதான் கொடுத்திருக்காங்க, இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள கொஞ்சம் டைம் கொடுக்கணும். தலைவருக்கு கண்டிப்பாக தெரிவித்திருக்கிறோம். அது சம்பந்தம் முடிவு. புதுச்சேரியில ரேஷன் கடை இல்ல அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறாரு. ஆனா அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் சொல்றாங்க. இல்ல, உங்களுக்கே தெரியும், நீங்க போய் இதை மக்கள்கிட்ட கேளுங்க அங்க என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ரேஷன் கார்டுகள் இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. ரேஷன் கார்டுகள் இருக்குது, கடைகள் மூடப்பட்டுள்ளது, கார்டுகள் இருக்கு. ரேஷன் கார்டு இருந்தா மட்டும் அங்க ரேஷன் கடை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ரேஷன் கார்டு இருக்கு, உங்களுக்கு தேவையானப்ப வந்து ஏதாவது பொங்கல் தொகுப்பு கொடுத்துட்டு அடைச்சிடுறது இல்ல. அங்க வந்து ரெகுலரா ரேஷன் கடைகள் இயங்கப்பட வேண்டும்ன்றதான் குறிக்கோள். அதுல நீங்க மக்கள் மன்றத்துல போய் கேட்டாலே தெரியும். வேற ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின்? வேற ஒன்றும் இல்ல. சரி, பார்க்கலாம். சரி, நன்றி. எல்லாரும் பாத்துக்கலாம் வாங்க.